ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா காய்கறியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. 2 வெங்காயம் 3 தக்காளி இருந்தாலே போதும், செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா இந்த மாதிரி படப்படன்னு வெடித்து முழுமையாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கிக்கங்க. ரொம்ப செவந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். இப்போ இது கூட 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா கீறி விட்டு சேர்த்துக்கங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை மட்டும் போகட்டும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 3 தக்காளியை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுக்கணுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மசிஞ்சு நல்லா குழையிற அளவுக்கு வேக விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி இருக்கிறதே தெரியாத மாதிரி நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சேர்க்குறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரை ஒரு பவுலுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி, அது கூடவே இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. என்ன தான் நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்தாலும் கொஞ்சம் குருணையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம பொட்டுக்கடலை தண்ணி சேர்த்த உடனே குருமா நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சேர்த்த உடனே நமக்கு அந்த திக்னஸ் வருது இல்லையா. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குருமா ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. குருமா நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த திக்னஸ் சரியாக இருக்கும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகி வரும். இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். இட்லியை ஊற்றி வச்சுட்டு இந்த குருமா செய்ய ஆரம்பித்தாலே நமக்கு சரியாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.